சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரமகின்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கடல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த கருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பிக் குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு அணி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அறுபத்தி நாலாவது படலமாக வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பூர்ணமான படலம். ஞானசம்பந்த மூர்த்திகள் பாண்டிய நாட்டில் திருப்பியும் சிவபக்தி தழைக்கும்படியாக பண்ணினாருங்கிறத முந்தின படலத்தில் சொன்னார். இப்போ இந்த படலத்தில் ஒரு வணிகன் மகள் அவளோட வாழ்க்கை பரிபோன நிலையில் அவளுக்கு திருப்பியும் வாழ்க்கை கொடுத்து அதுக்கு பகவானை சாட்சியாக வச்ச ஒரு சரித்திரத்தை சொல்கிறார். கடற்கரை பட்டினத்தில் பாண்டிய நாட்டை ஒட்டினாப்பில் இருக்கிற ஒரு கடற்கரை பட்டினம். இப்போ உத்தரகோசம் அங்கெல்லாம் சமுத்திரக்கரையில் தான் இருக்குது, ராமநாதபுரம் சமுத்திரக்கரையில் தான் இருக்குது. அது மாதிரி உள்ள ஒரு கடற்கரை பட்டினத்தில் ஒரு செல்வ வணிகன் இருந்திருக்கான். அவன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு கோவில்களெல்லாம் நிறைய பிரார்த்தனைகள்லாம் பண்ணி, இந்த காலத்தில் உள்ளவெல்லாம் புரியாமல் பரிகாசம் பண்ணுவாள். குழந்தை பிறக்கலைன்னா டாக்டரை போய் பார்க்கணும்பா. அந்த காலத்து வழக்கம் அது இல்லை. வைத்தியருக்கெல்லாம் பெரிய வைத்தியர் வைத்தியநாத சுவாமி தான். அதனால் பகவானை தான் வேண்டிப்பா, பிரார்த்தனை பண்ணுவா. மணி மந்திர ஔஷதம்னு மருந்தும் சாப்பிடுவான். அதுக்கு பிராதானியம் கொடுக்க மாட்டான். ஆஸ்பத்திரியிலே போட்டிருப்பா வி ட்ரீட் ஹீ க்யூர்ஸ்ன்னு போட்டிருப்பா. டாக்டர்ஸே சொல்லுவா கடவுளை நன்னா வேண்டிக்கோங்க அப்படின்பா. ஏன்னா இவன் முயற்சி பண்ணலாம், பலன் கொடுக்கறது பகவான் தானே. அதனால்
சந்ததி பிராப்தி வேணும்னா பகவானை வேண்டிக்கிறதுங்கிறது தான் வழக்கம். அதுக்கான முறைகள் என்னவோ பூஜைகளோ விரதங்களோ ஹோமங்களோ எல்லாம் பண்ணுவாள். அப்படி பிறக்கிற குழந்தை ரொம்ப சிறந்ததாக அதுக்கு தெய்வ அருள் உள்ளதாக இருக்கும். காரணம் என்ன? தவமிருந்து பெற்றதுன்னு சொல்லுவா இல்லையா, அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அப்படி அவளுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பொன் குழந்தை பிறந்தா. அந்த குழந்தை பிறக்கிறதையே அவள் அப்பா நினச்சிண்டாராம், இந்த பொண்ணுக்கு என்னுடைய சகோதரி மகன் மதுரையில் இருக்கான், அவன்தான் மாப்பிள்ளை, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிண்டாரான். இது ஒன்றும் சிக்கல் தெரியல நமக்கு சாதாரணமாக. விஷயம் என்ன, அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இந்த குழந்தை பிறந்திருக்கு, இது மனப்பருவம் வரும் பொழுது அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அப்போ கூட அவன் நடு வயசை தாண்டிடுவான் இல்லையா. ஆனால் அவரோட எண்ணம் எப்படி இருக்குது, பணங்காசு இருக்குது, நம்ம இனத்தை சேர்ந்தவன்னு அவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திண்டாட முடியுமா இல்லையா. அதனால் நல்ல குணம் இருக்கிறவன், எனக்கு தெரிஞ்சு நம்ம இனத்தில் என் மருமா மாதிரி நல்லவனை நான் பார்க்கல. அவனும் வியாபாரம் பண்ணுறான், ரொம்ப நேர்மையாக இருக்கான், ரொம்ப நல்லவனாக இருக்கான். என் மருமாங்கிறதுக்காக இல்லை, ஊர்லேயே அவனுக்கு நல்ல பேர், அவனை பற்றி யார் விசாரித்தாலும் சொல்கிறான். அதனால் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரான் அந்த ஆள். பொண்ணு நன்னா வளர்ந்து மனப்பருவம் அடைஞ்சு விட்டான். 15-16 வயசு இருக்கலாம். ஏராளமான செல்வம், திரண்ட சொத்துக்கள் அவளுக்கு. மருமானுக்கும் அப்படி தான், நல்ல வசதி. அவன் மதுரையில் இருக்கான், மனைவியோடு இருக்கான். மாமா அப்படி பிரதிஜை பண்ணினது அவனுக்கு முதல்ல தெரியாது போல இருக்குது, அப்படி தான் சரித்திரம் சொல்கிறது. வீட்டில் தெரியும். தன்னுடைய பந்துக்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவாட்ட சொல்லியிருக்கார். பொண்ணுக்கு நிறைய நகை நட்டு சேர்த்து வச்சுருக்கார். ரொம்ப விமர்சையாக கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கார். விமர்சைன்னா என்ன தெரியுமா, சம்பிரதாயம் விடாமல் கல்யாணம் பண்ணுறது, அது முதல்ல. அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. அடுத்தது என்ன, கல்யாணத்தை சாக்கு வச்சு வேதம் படித்தவாளுக்கு நிறைய சமர்ப்பணம் பண்ணணும். அப்புறம் என்ன, பொது ஜனங்களுக்கு வேணுங்கிறதுலாம் கொடுக்கணும். அன்னம் விட்டு வஸ்திரம் பண்ணுனா வஸ்திரம் கொடுத்து. என் வீட்டில் கல்யாணம் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வீட்டில் இருக்கிற கல்யாணத்தினால ஊர் சந்தோஷப்படணும் இல்லையா. அப்படிலாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஊர் அடைச்சி பந்தல் போட்டு 4 நாள் கல்யாணம் பண்ணி, கச்சேரி என்ன, வேதபாராயணம் என்ன எல்லாம் வைப்பா. அடவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவா. எல்லாரும் மனசும் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தில் இந்த குழந்தைகள் நன்னா இருக்கட்டும் நம்ம சொல்லுவா இல்லையா, அந்த ஆசீர்வாதம் வேணும் இல்லையா. மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு பண்ணிட்டான் பாரு கல்யாணம், அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். என்ன ஒரு கச்சேரி, என்ன எப்படின்னா ஒரு நாதஸ்வரம், என்ன ஒரு சாப்பாடு, என்ன ஏற்பாடுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக அப்படி தான் பண்ணுவாள். ரொம்ப செலக்டடாக தலை எண்ணி கூப்பிட்டு, நீங்கள் வரதா இருந்தால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு RSVPன்னு வேறு கீழே போட்டு, இப்போ பார்க்குற கோலம் இதெல்லாம். அப்புறம் என்னன்னா, காத்தால டிஃபன்னு சொல்லிட்டு 25 ஐட்டம் போடுறான். நன்னா தெரியும் 2-3 ஐட்டத்துக்கு மேலே எவனையும் சாப்பிட மாட்டான்னு. அவ்வளவு குப்பை கூடைக்கு போகிறது இல்லையா. சாப்பாடுன்னு ஏகப்பட்ட ஐட்டம், அது பேரை கேட்டாலே நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடுறான், தலையை சுத்தம். அப்படி டம்பத்துக்கு ஜம்பத்துக்கு கல்யாணம் பண்ணுறான். லைட் மியூசிக்குன்னு போட்டு காதை கிழித்து அவன் என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறான். அப்புறம் திருமங்கல தாரணம் ஆன உடனே சுற்றி எல்லோரும் நின்றுண்டு டபக்குன்னு அப்படி அழுத்துறா, ஒரு குழல் மாதிரி. அதுலேருந்து இருக்கிற ஜிகினா பேப்பர்லாம் குப்பை மாதிரி கிளம்பி அத்தனை மந்திரம் சொல்லி போட்ட ஓம குண்டத்தில் போய் விழறது. இந்த வீடியோ எடுக்கிறவன் வாத்தியார ஒரு இடி இடிக்கிறான், எல்லா குத்தியும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது விமர்சை இல்லை. விமர்சைங்கிறது சம்பிரதாயம் விடாமல், தர்மம் விடாமல் பண்ணுறது, எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது. ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று பண்ணுறா,
கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனே தனியாக ஒரு சினிமாவே எடுத்துப்படுறான். எல்லா கூத்தும் நடக்கிறது பார்க்கறதுக்கு சகிக்கலை. ஆனால் அவள் சந்தோஷமாக வாழறதுக்கு இந்த இன்ஷூர் பண்ண முடியுமா இவாளால்? எது பண்ணும்? முறையாக சொல்லப்பட்ட மந்திரங்கள், ஸ்ரத்தையோடு பண்ணுற கர்த்தா, அந்த கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற பெரியவா, அங்கே மேடையில் இருக்கிற சுவாமி. சந்தர்ப்பம் வர்றதுனால எல்லாத்தையும் மனசுக்கு தான் கொட்டிவிடுறேன். மேடையில் சுவாமி வைக்கிறா நியாயம். பித்திருக்கள் படமெல்லாம் வைக்கிறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லவே இல்லை. இப்போ நிறைய கல்யாணங்களில் பார்க்குறோம். பையனோட அப்பா வச்சுட்டாருன்னு உடனே நம்ம எங்கள் அப்பா அம்மா என்ன குறைஞ்சி போய்ட்டா அவளை கொண்டு வைங்க. அப்புறம் உறவுகாரா தாத்தா பாட்டின்னு பார்த்தா ஒரு பித்ரு மண்டலமே இருக்கு. கயாவில் இருக்க வேண்டியதெல்லாம் கல்யாண மண்டபத்தில் இருக்குது. நியாயமாகவே தெரியல. மதிக்க வேண்டியது தான். ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம சம்பிரதாயம் என்ன தெரியுமோ, நாந்தி ஸ்ராத்தம்னு சொல்லிட்டு மந்திர ரூபமாக அவளை வரித்து அந்த பிராமணாளுக்கு உண்டான மரியாதை பண்ணுறா. பித்திருக்கள் சந்தோஷப்படுவாங்கிறது தான். நம்ம இந்த படத்தை வைக்கிறது, இலையை போட்டு படையல் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு வழக்கம் இல்லை. அப்படி பண்ணால் தான் பித்திருக்களுக்கு போகுங்கிற கட்டாயமும் இல்லை. தேவதா மூர்த்திகளை வச்சுருக்கிறது பித்திருக்கள் எப்படி வைப்பேள்? சில பேர் பூஜா கிரகத்தில் கொண்டு வைக்கிறா. வீட்டில் ஒரு ஆற்றுக்கு பூஜைக்கு போயிருந்தேன், உங்கள் கையால் புஷ்பம் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டுங்கோன்னா, இவாளுக்கெல்லாம் நான் எப்படி காட்டுவேன்னு. இவாளை நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. பூஜா கிரகங்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, ஆற்றுக்கு யாரோ ஒரு பெரியவா வந்தால் அவள் பூஜை பண்ணணும் முடியணும், அவள் நமஸ்காரம் பண்ண முடியணும். மகான்கள் யார் வேணால் வைங்கோ, தேவதா மூர்த்திகள் வைங்கோ. நானே எங்கள் அப்பா அம்மாவை தினமும் நமஸ்காரம் பண்ணுறேன். தனியாக அவளோட ஃபோட்டோ ரூமில் வச்சுட்டுருக்கேன். பிரம்மோபதேசம் பண்ண குருங்கிறதுனால ஒரு வேளை சந்தியாவந்தனத்தையும் அம்மா அப்பாவை நினச்சிக்கிறேன். அதுதான் கடமையே தவிர இல்லையா, மற்ற இல்லாத பழக்கங்கள்லாம் வந்துடுத்துப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், மேடையில் சாமி வச்சுருக்கா, புத்திருக்கள் வச்சுருக்கா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கூட பரவாயில்லைங்களாம். அந்த ஆற்று பசங்க, சம்ஸ்காரமான குடும்பத்தை சேர்த்த பசங்க, சாமி வச்சிருக்கிறதுக்கு ஒரு 10 அடி தள்ளி செருப்பு ஷூவை போட்டு மேடையிலேயே நடமாடுறான். தெய்வீக சாநித்தியம் எப்படி இருக்கும் இல்லையா? என்னமோ அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் பேசிட்டு ஃபாரினில் பிறந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை விட்டுவிட்டு என்ன கூத்து. நல்லா படிங்கோ, ஃபாரினில் போய் சம்பாதிங்கோ, திருப்பி நம்ம ஊருக்கு வாங்கோ, நம்ம கலாச்சாரத்தை விடாமல் இருங்கோன்னு தான் பெரியவாள்லாம் சொல்கிறா இல்லையா? போகாதேன்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? நீ போயிட்டு சம்பாதிச்சிடுமா, அதுக்கு தானே போகிற. கலாச்சாரத்தை விட்டு விடாதே, தர்மத்தை விட்டு விடாதே, அப்படி தானே சொல்கிறா. இந்த முறைப்படி பண்ணுற கல்யாணத்துக்கு அத்தனை வேல்யூ உண்டு. எல்லாம் சேர்த்து வச்சுருக்கான் பிரமாதமாக. கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு அவள்கிட்ட சொல்லிட்டான். உன் முறை பையனுக்கு தான் உன்னை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணும் என்னப்பா அது, என் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் கல்யாணம் வேறு ஆகிடுத்தே, 2ஆம் தரமாக வாழ்க்கப்படணுமா, வேறு நல்ல மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லவும் இல்லை. எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம், வயசானவாளா லட்சணமாக வாய முடின்றுங்கன்னு சொல்லலை. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணினார். இப்போ அவர் வயசாகிடுறதுனால அவர்னு சொல்கிறேன். அப்பாவை கூட்டின்னு போகிறார். என்ன, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், அவளை தான் மன்னிக்க போகிறேன், பெரியவாளை லட்சணமாக வந்து வாயை மூடின்னு இருக்கணும், திறக்கப்படாத வாயை அப்படி மிரட்டி கூட்டின்னு போயிருக்கார். அப்பாவும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு வந்துவிட்டேன். கல்யாணம் ஆகிடுத்தேன். இப்போ என்ன ஆச்சு, வாயை திறக்கப்படாதுன்னு ஒய்ஃப் இவரை பார்த்து சொல்லி இவர் வாயை திறக்க முடியாமல் ஆகிட்டார். இந்த சென்டென்ஸ் அங்கே வந்துடுத்தோம். அதனால் அபச்சாரப்பட்டுவிட்டா தப்பு இல்லையா? எதிர்த்து பேசலை. என்னோட வாழ்க்கை எங்கள் அப்பா அம்மா கையில் இருக்கு, அவள் எனக்கு என்ன பண்ணி கொடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும்னு அப்படி ஒரு நம்பிக்கை. குணவான்கிறத தான் பார்த்துருக்கார். பாக்கி வயசு வித்தியாசம் இருக்குங்கிறத பார்க்கல. வசதிக்காக, வசதியானவர் தான் அவரும், வசதிக்காக சொல்லலை. அம்மா அவன் ரொம்ப நல்ல பையன்மா, நல்ல சிவபக்தி உள்ளவன், குணவான், ஒரு கெட்ட பழக்க வழக்கம் கிடையாது. நீ நன்னா இருக்குன்னு யாரையாவது நீ சொல்லி நான் பண்ணி வச்சு வாழ்க்கை குட்டிச்சு வர போயிடுமே, அதனால் நீ பண்ணிக்கோன்னு அந்த பொண்ணு ஒத்துண்டுது. அதெல்லாம் ஒரு ஆச்சரியம். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நாளெல்லாம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்பா போயிட்டார். மனப்பருவம் வந்த தருணத்தில் அவர் காலமாயிட்டார். தாயார் அழகாக சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர்,
தானும் இறக்க துணிந்து இறந்து பட்டாள்ங்கிற அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தில் வரும். இது புகழனார் காலமான உடனே மாதினியாரும் சுவாமி இருக்கார் பார்த்து பாருங்கிற தைரியத்தில் உடன்கட்டை ஏறிட்டான்னு வரும். அது மாதிரி இறக்க துணிந்து இறந்து பட்டாள்ங்கிறது அதான் அர்த்தம். அதுக்கு அந்த காலத்து வழக்கம். கட்டாயப்படுத்தி சதையால் உட்காந்து வைக்கிறதுன்னு இல்லை, அப்படி கிடையாது. மனமுப்பி போயிடுவா. அவர் எந்த லோகத்துக்கு போகிறாரோ அங்கே நான் போயிடுறேன். இப்போ கல்யாண வயசில் பொண்ணு இருக்கே யார் பார்த்துப்பான்னா ஈஸ்வரன் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். அப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு. பத்தின்னு வீட்டுக்காரருக்கு பேர், மனைவிக்கு சத்தின்னு பேர். அந்த மனைவி மனமொப்பி உடன்கட்டை ஏறதுனால அந்த சடங்குக்கே சதின்னு பேர் ஆகிடுது. இப்போ எப்படி இருக்குன்னா சதியா இல்லை, சதியாக இருக்கு. உறவினர்களாம் ஈமக்கடன்களை முடிச்சுட்டு இந்த பொண்ணு அம்போன்னு விடப்படாது. பாவம், நிறைய சொத்து பத்து இருக்கு. இவாள்லாம் ஏதாவது தகுடுத்தம் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை. அவள் ரொம்ப நல்லவாளாக இருந்திருக்கா. ரொம்ப சிம்பிள் தெரியுமோ, நம்ம பகவானுக்கு கட்டுப்பட்டு குருவுக்கு கட்டுப்பட்டு இருந்துட்டா நமக்கு வந்து சேர்றதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? நம்மளை சரியாக வச்சுக்கிறதுங்கிறது நம்ம முயற்சியில் இருக்க. ஈஸ்வர கிருபையில் அடுத்த வாழை திருத்துறது நம்ம கையில் இல்லை, அது நம்ம வேலையும் இல்லை. நம்மளை பர்ஃபெக்டாக வச்சுட்டோம்னா பாக்கி தானே நடந்துடும். சுவாமி விஜயானானந்தர்னு பரமஹம்சர் சிஷ்யர், அவர் சொல்கிறார், உனக்கு ஒரே ஒரு வேலை தான்ப்பா இருக்கு, கீப் யுவர் மைண்ட் பியூர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்ன அந்த இடத்துல சுவாமி வந்து உட்காந்துருவார். அதுக்கப்புறம் உனக்கு வேலையே இல்லை, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சித்த சுத்தியை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, மனசு கெட்டு போகாமல் கண்டாமினேட் ஆகாமல் பார்த்துக்கோ. அப்படி நல்லவா இருந்திருக்கா. அவள்லாம் என்ன பண்ணினா, சுபமான உடனேயே இந்த மதுரையில் இருக்கானே ஒரு மருமான், அவனுக்கு ஒரு ஓலை எழுதினான். இது மாதிரி மாமா காலமாயிட்டார், அவர் வந்து ஏற்கனவே தன் பொண்ணை உனக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார், அதனால் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏராளமான சொத்துக்கள் இருக்குது, அவ்வளவும் உனக்கு தான் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி ஓலை எழுதி அனுப்பிச்சான். பார்த்த உடனே ரொம்ப வேதனைப்பட்டான். மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து கிளம்பி வா ஊருக்கு வந்து பந்துக்கள்கிட்டலாம் துக்கம் விசாரித்து அழுதான். கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தான். சொந்தக்காரெல்லாம் சொன்னால் ஒரு நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்டா. இல்லை இப்போ தான் துக்கம் ஆகிருக்கு, சுபம்னு ஆகிடுச்சுன்னா கூட கல்யாணம் பண்ணுற மாதிரி எனக்கு இப்போ மனசுக்கு ஒப்பலை, நான் அவளை அழிச்சுட்டு போயிடுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்துன்னு மனைவியோடு இருக்கேன். இந்த ஓலையை நான் நீங்கள் அனுப்பிச்ச ஓலையை நான் அவள்கிட்ட காமிச்சுட்டேன். நேர்மையானவன். அதனால் அவள் எதிர்க்க அவள் சம்மதத்தோட மதுரையில் இருக்கிற எங்கள் சொந்தக்காராலும் சம்மதித்து முறையாக நடக்கணும், திருட்டுத்தனமாக பண்ணிக்கூடாது. இப்போ இது எனக்கு இன்னொரு பொண்டாடி கிடச்சிட்டான்னு சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, இவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையா? முதல் பொண்டாட்டி எதுக்கு ஒத்துண்டாலோ தெரியல, நிறைய சொத்து வருதுங்கிறதுக்காக சரின்னு விட்டாலோ என்னமோ தெரில, நான் அழைச்சிட்டு போய் அங்கே பண்ணிக்கிறேன்னு விட்டான். அதனால் ஏராளமான ஆட்கள் பரிஜனங்கள் மூட்டை மூட்டையாக எடுத்துன்னு போக முடிஞ்ச செல்வங்கள்லாம் எடுத்துட்டான். அந்த பொண்ணுக்கு சகாயத்துக்கு சில தோழிகள் பெண்கள், இவனுக்கு சகாயத்துக்கு சில ஆட்களோடு கிளம்பி இந்த முதல்ல ஒரு கோஷ்டியை மதுரைக்கு அனுப்பிச்சுட்டு இவ கிளம்பி வந்துட்டுருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு காத தூரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி, ஏன்னா புருஷாள் நடந்து போகிறது வியாபாரிகள் நடந்து போகிறதுங்கிறது வேறு, பொம்பு நாட்டுகள் அழிச்சுன்னு போகிறது அதுக்கேற்ற மாதிரி போகணும். சமீபத்தில் ஒரு வயசான மாமி சொல்லிட்டு இருந்தா, மாமா மாமி 2 பேரும் வந்துட்டு மாமா ஸ்டிக்கத்துக்குன்னு இப்படின்னு போயிட்டார். மாமி சொன்னால் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான், நான் மெதுவாக தான் போவேன், அவர் பாட்டுக்கு போயிடுவார், நான் வரேனான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படி சில பேர் உண்டு. பொம்மை நாட்கள் அவளை நிறுத்தி நிதானமாக அழிச்சுட்டு போகணும்.
அப்படி ஒரு நாளைக்கு ஒரு காத தூரமாக நடந்து திருப்புரம்பியம்னு ஒரு ஊர், அந்த இடத்துக்கு வரா. இருட்டு போயிடுச்சுங்கிறதுனால அங்கேயே தங்கலான்னு நினச்சுண்டா. அங்கே ஒரு கிணறு இருக்குது, பக்கத்தில் லிங்க திருமேனி சுவாமி இருக்கார், ஒரு வன்னி மரம் இருக்குது. அந்த கிணத்துல எல்லாரும் களத்தீர ஸ்நானம் பண்ணா, விபூதி இட்டுண்டா, சமையல் பண்ணுற ஆட்கள் இருக்கா, சமைச்சு சாப்பிட்டா, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் ஆகாரம் எடுத்துண்டா. மரத்தடியில் படுத்துன்னு விடுவோம் ராத்திரி நேரம் அப்படின்னு படுத்துண்டா. இந்த பொண்ணு தோழிகளோடு படுத்துட்டுருக்கு. இந்த ஆள் சின்ன சன்னதியாக இருக்குது, அதை படியிலேயே தலையை வச்சு அப்படியே படுத்துனுட்டான். ராத்திரி ஒரு பாம்பு அவனை தீண்டெடுத்து விஷம் ஏறி செத்து போயிட்டான். இது யாருக்கும் தெரியாது. யாரோ நடுராத்திரி ஏந்துண்ட அவ வேலைக்காரால் ஒரு ஆள் பார்த்துவிட்டு, என்ன ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரேன்னு கிட்ட பார்த்தா வாயில் நுர தள்ளி இருக்கு, நீளம் பாரிச்சிருக்கு, அச்சோ அப்படின்னு சொல்லி அலறி எல்லாரும் ஓடி நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்தா போயிட்டாருன்னு தெரியறது. உடனே இவாள்லாம் கதறி அழ, அதை பார்த்து தோழிகள்லாம் வீர்னு கத்த. இந்த பொண்ணு அப்போ தான் எழுந்திருக்கிறது. சித்திர பாவை போல நின்றாளுங்கிற, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன பொண்ணு பாவம், எழுதி வச்ச சித்திரம் மாதிரி அப்படியே பிரம பிடிச்சாப்புல நிற்கிறா. அவளோட வாழ்க்கையை நினச்சி வேதனைப்படுறா. இப்படி ஆயிடுச்சே என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டே இருந்தவள் மயங்கி விழுந்துட்டா, பிரஜை இல்லாமல் ஆயிட்டா. உடனே தோழிகள்லாம் மூர்ச்சை தெளிவிச்சா. ஒருவேளை இவளும் போயிட்டாளோ நினைக்கிற மாதிரி இருக்கான் அவளோட நிலைமை. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரஜை வந்தது. வார்த்தைகளே வெளியில் வராமல் புலம்பி கதறா, அப்படியே பூமியில் கையை அடித்து அடித்து அழறா. அப்புறம் எல்லா இடத்துக்கும் இப்படி அழறாப்பில் அழுத்தே, என்ன பொத்தி பொத்தி வளர்ந்த பொண்ணு வெக்கப்படுறா. திருப்பி மயங்கி விழுந்துடுறா. அவர் எப்படி சொல்கிறார், பேய் பிடிச்சவள் போல ஆனாளுங்கிறார். என்ன நிலையில் இருக்கான்னு சொல்ல முடியல, அவ்வளவு வேதனை அவளுக்கு. கல்யாண பருவத்தில் அம்மா அப்பா செத்து போயிட்டா. இவருக்கு பண்ணித்தரேன்னு சொன்னால் அதை ஒத்துட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். இப்போ இவரும் போயிட்டாரு, என் கதி என்ன? நான் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கும் போக முடியாது, அங்கே யாருமே இல்லை ஊரில். இங்கே இனிமேல் இவர் போயிட்டாருங்கிறதுனால இவா ஊருக்கு நான் போக முடியாது. என் நிலைமை இப்படி ஆயிடுத்தே. என் நாயகனேவோ என் இரு கண்மணியேவோ, என்ன ஈன்றான் தன் ஆவி என்ன தனி மருகாவோ முருகாவோ. அழகான இடம். என் அப்பாவுக்கு பிடிச்ச மருமகனே எனக்கு முருகனேங்கிறான். முருகப்பெருமான் மாதிரி அவ்வளோ அழகா இருப்பாரா, அவ்வளோ குணவான். என் நாயகனே என் இரு கண்மணியே, என்ன ஈன்றான் தன் ஆவி என்ன தனி மருகா முருகா. தாரார் முல்லை மன்னாவோ வணிக குலமணியேவோ, விடாரவின் வாய்ப்பட்டாயோ உன்னாக நிழலான என்னை விடுத்து எவ்வண்ணம் ஒழிப்பதேயோ. நிழல் மாதிரி தொடர்ந்து வந்தேனே, நிழல் கதி இல்லாமல் இருக்க நிஜம் போகலாமா? எப்படி என்னை விட்டு போனீங்க நீங்கள்? வணிகர் குலத்து நாயகன், என் வாழ்க்கைக்கு நாயகன். என் துரதிருஷ்டம் என்ன, கல்யாணம் ஆனவன் போனான்னு பொண்டாட்டி மேலே விழுந்து அழுவா, அது கூட எனக்கு வழி இல்லை, நான் தொட முடியாது ஒன்று. அப்படிலாம் இருந்திருக்கு ஒரு காலம். இந்த பாணி கிரகணம்னு ஆறதுக்கு முன்னாடி தொடரதில்லை அப்படின்னு ஒரு காலம் இருந்திருக்கு. இப்போ உள்ளதை பற்றிலாம் பேசவே கூடாது. நிழல் மாதிரி தொடர வேண்டிய நான் நிற்கிறேன், நீங்கள் போயிட்டாளே. எங்கே போயிட்டே? மேலுலகத்துக்கு போயிட்டாளோ, மாமா மாமியை பார்க்கணுன்னு போயிட்டாளோ. என்னையும் கூட்டின்னு போயிருந்தேன், எங்கள் அப்பா அம்மாவை நானும் பார்ப்பேனே அப்படிலாம் சொல்கிறா. இந்த கொடுமையை பார்க்காமல் முன்னாடி போன எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பாக்கியசாலிகள். அட நடக்கிறதா நடக்கணும், என் தலையெழுத்து இப்படி தான் ஆகணும்னு இருக்குது. தாலியை கட்டிட்டு போயிருந்தேன்னா கூட எங்கள் அம்மா உடங்கட்டி ஏறினா அப்புறம் நான் ஏறியிருப்பேனே, அதுக்கும் எனக்கு வழி இல்லையே.
அப்படின்லாம் கதறா. ஊர் மக்கள்லாமும் அதை பார்த்துட்டு அழறா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் சத்தம் கேட்டு வந்துட்டா. பரமேஸ்வரனை பார்த்து, பகவானே உன் சன்னிதானத்தில் இது நடக்கிறதே, நீ பார்த்துட்டு இருக்கியே, எந்த தைரியத்தில் நாங்கள் இந்த இடத்துல தங்கினோம், நீ இருக்கேங்கிற தைரியத்தில் தானே இது நடக்கலாமா? என்ன வேடிக்கைன்னா, பெரிய புராணத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. அது திருமருகல்ல நடந்ததாக இருக்கு. இது திருப்புரம்பியத்தில் நடந்ததாக இருக்கு. அதுலேயும் வணிகன் மகள், இதுலேயும் வணிகன் மகள். அதில் எப்படி வருது? பெரிய புராணத்தில் உள்ள செய்திப்படி, கல்யாணம் பண்ணி தரேன்னு ஏமாத்தி 7 பொண்ணா முறப்பையனை கல்யாணம் பண்ணி தரேன்னு ஏமாத்திட்டு, ஏன்னா அவன்கிட்ட பணங்காசு இல்லை, ஆனால் முறப்பையன் உங்கள் பொண்ணு எனக்கு கொடுங்க அவன் மாமான்னு கேட்குறான். அவன் தரேன்டா, உனக்கு தாண்டான்னு சொல்லிவிட்டு அவனை ஏமாற்றி நிறைய பணம் கொடுக்குறவன் யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 6 பொண்ணு. 7ஆவது பொண்ணு அப்பா பண்ணுற துரோகம் தாங்காமல் தகவல் அனுப்பிச்சு அவளே முறப்பையனோடு ஓடி வந்துட்டாங்கிறது தான் அதில் உள்ள செய்தி. இங்கே வந்த மாதிரி பதிஜனங்கள்லாம் யாரும் கிடையாது, அவள் 2 பேர் தான். ஆனாலும் ஒருத்தர் வஸ்திரம் ஒருத்தர் மேலே படாமல் இருந்தாளாம். அப்பா ஏமாத்துறார், முறைப்படி சொந்தக்காரர் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நியாயமாக வாழணும், ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கணுமா? இவர் ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கார், அந்த பொண்ணு ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கு. பாம்பு கடிச்சு இறந்து போனது ஒரே மாதிரி வருது. அவள் கதறி அழறதும் வருது பெரிய புராணத்தில். அதில் என்ன சொல்கிறா? அமரர்கள் நன்னா இருக்கணும்னு விஷம் குடிச்சேளே, மன்மதனை தகனம் பண்ணின உடனே ரதி வந்து கதறி அழுத உடனே ரதிக்காக திருப்பியும் உயிர் கொடுத்தேளே, மார்க்கண்டகன் மேலே பாச கயிறு போட்டான்னு யமதர்மராஜனை உதச்சுட்டு அவருக்கும் உயிர் கொடுத்தேளே, இப்படி உயிரழிந்து கிடக்கிறாரே நீங்கள் காப்பாற்றக்கூடாதான்னு பரமேஸ்வரன் நோக்கி கதறான்னு அதுலேயும் வருது. சுவாமியை நோக்கி கதறினா சுவாமி எப்படி வருவார்? குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே, இல்லையா? குரு ரூபத்தில் தான் பகவான் வருவார். பெரியவா சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருது. செய்யாத தப்புக்கு வீட்டில் சமையல் பண்ணுற ஒரு ஆளை திருட்டு பட்டம் கட்டி எடுத்ததை கொடுன்னு அவன் எடுக்கவே இல்லை. எப்படி கொடுப்பான்? ஸ்டோர் ரூமில் இருட்டு ரூமில் உள்ள வச்சு பூட்டி விட்டான். வெளியில் சொல்கிறதுக்கு வழி இல்லை, கத்தினா கேட்காது. சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே கடந்து சாகு, நீ உண்மையை சொல்கிற மட்டும் உன்னை விடமாட்டேன்ட்டார் அந்த எஜமான். அவன் உள்ளுக்குள்ளே என்ன கதறினானோ என்ன வேண்டின்ட்டானோ தெரியாது. எங்கேயோ இருக்கிற பெரியவாளுக்கு அது தெரிஞ்சு விடுது. கிட்டுன்னு இந்த ஆத்துக்குள்ளே போயிட்டார். பெரியவா வந்திருக்காருன்னா ஒரு ஆச்சரியம், சந்தோஷம், படபடப்பு, பரபரப்பு எல்லாம் இருக்கும். பூர்ணகுமம் கொடுக்கல, சுவாகதம் பண்ணலை, பிக்ஷாவந்தனமெல்லாம் இல்லை, நேராக வந்துட்டார். வந்துட்டு அந்த ரூம் வாசலில் நின்றுட்டு இந்த ரூமை தர அப்படிங்கிற. பெரியவா கூடவே கிங்கரெல்லாம் வந்துட்டா. என்ன எதுக்கு இவாத்துக்கு வந்தாருன்னு தெரியல, இந்த ரூமை தரங்கிற. தடுமாறுறான். சாவி இருக்கா? தர. திறந்த உடனே அந்த ஆள் ஓடி வந்து பகவானேன்னு பெரியவா காலில் வந்து விழுதான். அவன் தப்பு பண்ணலை, சரியாக விசாரித்து பொருளை தேடிக்கோ, அவனை விட்டுடு, அபராதி இல்லாதவனை தண்டிக்கப்படாது, நீ அபராதி ஆகிடுவேங்கிறான். இப்போ அவன் பெரியவாளை பார்த்து சொன்னானா, இருக்கிற இடத்துலேருந்து நீ கதறினா பகவானுக்கு கேட்கும். அவ்வளோதான் விஷயம். பகவான் எப்படி வருவார்? குரு ரூபத்தில் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். அப்படி ஞானசம்பந்த மூர்த்தி அங்கே எழுந்தருளினார். அவர் திருப்புறமே வந்திருக்கார். பெரிய புராணத்தின்படி திருமருகலுக்கு அப்போ வந்திருந்தார் மடத்துக்கு. சில இடங்கள் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒரே சம்பவத்தை மாற்றி எழுதினதாக எனக்கு தோணலை. ஒரே மாதிரி 2 லீலை நடந்திருக்கலாம். ஏன்னா க்ஷேத்திரம் வேறு. திருமருகல் வந்து நன்னிலத்துக்கிட்டக்க இருக்குது, 12 கிலோமீட்டர்னு அது போட்டிருக்கான். திருப்புரம்பியம்ங்கிறது கும்போணத்துக்கிட்டக்க இருக்குது. அங்கே உள்ள சுவாமி ரத்னகிரீஸ்வரர் திருமருகல்ல. இங்கே சுவாமிக்கு பேர் சாட்சிநாதர்னு பேர். கோயில் வேறு வேறு.
பிரளய காலத்தில் உலகத்தை காப்பாற்றணும்னு பகவான் பிள்ளையார்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாராம். பிள்ளையார் என்ன பண்ணாராம், ஒரு ஓம்கார சப்தம் கொடுத்து ஒரு கிணறு மாதிரி உண்டாக்கி சப்த சமுத்திரங்களாக வந்த வெள்ளத்தை அதுக்குள்ளே அடக்கினாராம். ஆனால் பிரளயங்காத்த விநாயகர்னே அவருக்கு பேர். ஸ்வயம்பு மூர்த்தி விநாயகர் இருக்கார். அங்கே உள்ள ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தேன் அபிஷேகம் பண்ணுவா அவருக்கு. எத்தனை குடமாக தேன் விட்டாலும் சொட்டு தேன் வெளியில் வராது, மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு வர அந்த பிள்ளையார். நிறம் மாறுவார்னு வேறு சொல்கிறது. கும்போணம் ஸ்டேஷன்லேயே அவர் படம் போட்டிருப்பா, பார்க்கலாம். திருப்புரம்பியம்ங்கிறது ரெண்டு அர்த்தம். பிரளயத்தை இல்லாத பண்ணினார்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்ன, சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் யுத்தம் நடந்த காலத்தில் தோத்து போக வேண்டிய நிலையில் இருந்த சோழர்கள் விஜயாலய சோழனுடைய ஒரு வீரத்தினால வெற்றி பெற்றதுனால திருப்புரம்பியம்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொல்கிறார். அந்த க்ஷேத்திரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதா அவர் சொல்கிறார். திருமருகல் லீலைப்படி இந்த பொண்ணு அழும்போது இங்கே ஞானசம்பந்த மூர்த்தி வந்தார், விஷயத்தை கேட்டார். அவர் சொன்னால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணித்தாரேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டார். நானாக விரும்பி இவரோட வந்துவிட்டேன். ஆனால் முறை தவறி நாங்கள் நடக்கலை. எதனால் இப்படி நடந்ததுன்னு தெரியல. என் வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கருகி போயிடுத்தே அப்படிங்கிறான். அப்போ அவளுக்காக சுவாமிகிட்ட பதிகம் பாடுறாருன்னு வருது தேவாரத்து உள்ள விஷயமாக பெரிய புராணத்தில். சடையா என்னும் மால் சரணி என்னும் மால் விடையா என்னும் மால் வெறுவா என்னும் மால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் மெலிவே. சடையா என்னும் மால் சரணி என்னும் மால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் மெலிவே உரை. சிந்தா எனுமால் சிவனே எனுமால் முந்தா எனுமால் முதல்வா எனுமால் கொந்தார் குவளை உலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே உரை. உன்ன எப்படி அலற அந்த பொண்ணு, சடையாய் ஜடாதாரியான பரமேஸ்வரா சரண்ணி உன் திருவடியே கதி, விடையாய் விஷபாரூடா அப்படியெல்லாம் மயங்கி விழுந்து கதறது அந்த பொண்ணு. மருகல் உடையாய், மருகல் மரங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமி, இவள் மனசு வெதும்பி அழறாளே, உமக்கு சந்தோஷமா? உங்களால் ஏற்றுக்க முடிகிறதா? எனக்கு கஷ்டமாக இருக்கு, உமக்கு எப்படி இருக்கு? தகுமோ இவள் உள் மெலிவே. சிந்த வயப்பட்டிருக்கா, கவலைப்படுறா. சிந்தா எனுமால் சிவனே எனுமால், என் அப்பனே முதல்வா சிவபெருமானேன்னு கதறா. அந்த பொண்ணு பூமியில் விழுந்து பிறண்டு அழறதே, என்னை கைவிட்டுட்டாளேன்னு சொல்றாளே, உமக்கு சம்மதமா இருக்கா? அறையார் கழலும் மழல்வாய் அறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டெழில் வவ்வினையே. கம்பீரமாக வீர கழல் போட்டுண்டு சர்ப்பாபரணனாக இருந்துண்டு சந்திர மூலீஸ்வரனாக இருக்கக்கூடிய வேத வேத்தியனான மருகல் பகவானே, இந்த பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? அப்படியே அந்த பதிகம் பாட அந்த பாம்பு வந்து விஷத்தை எடுத்துக்கொண்டு அவன் பிழைத்தான் அப்படிங்கிறது சரித்திரம். இப்போ சம்பந்தமூர்த்தி ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல இங்கேயே பண்ணிக்கோங்க, நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவரே பண்ணி வைக்கிறார். கல்யாணம் நடந்த இடம்ங்கிறதும் அங்கே அந்த கோவிலில் இருக்குது. இதில் உள்ள திருவிளையாடு புராணத்தில் உள்ள சரித்திரத்தின்படி திருப்புரம்பயத்தில் நடந்த லீலையாக
அம்மா நீ யார், என்ன நடந்தது அப்படின்னு கேட்குற. அப்போ அவளோட குலம் என்ன, குல மரபு என்ன, அப்பா எப்படி வளர்த்தார், எப்படி சொல்லி வளர்த்தார், இது மாதிரி காலமாயிட்டார், ஓலை எழுதினார், எல்லா கதையும் சொல்கிறா. உடனே கண்ணால் அவனை பார்த்தார்னு தான் சொல்கிறாரு பரஞ்சோதி முனிவர் இந்த லீலையில். தந்தையும் தாயும் அன்னார் தமிகளாயிரங்கும் பேதை பைந்தொடி ஆவி காப்பான் பாம்பு கோட்பட்டான் மாடே வந்தனன் ஆகம் எல்லாம் மருந்துருவாகும் வண்ணம் சிந்தை செய்து அருட்கண் வைத்தார் குதித்தது தீவாய் நஞ்சம். அம்மையும் அப்பனமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சன்னிதானத்தில் அம்மாவையும் அப்பாவையும் இழந்து அந்த பொண்ணு அழும்பொழுது அம்மையப்பனாகவே ஞானசம்பந்தமூர்த்தி அங்கே வந்து நின்று அமிர்தமயமான தன்னுடைய பார்வையால் பார்த்தார். விஷம் குதிச்சு வெளியில் போயிடுத்துங்கிற. குதித்தது தீவாய் நஞ்சம். ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்துட்டானா. எழுந்தனன் உறங்கினான் போல் இறந்தவன் யாரும் கண்டு தொழுந்தகை ஞானவேந்தை தொழுதனர். சட்டுன்னு எழுந்துட்டான். அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறா. அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறத பார்த்துட்டு என்னது என்னதுன்னா, என்ன நீ போயிட்டப்பா, பாம்பு கடிச்சு நீ செத்து போயிட்ட, இவர் தான் அவனை காப்பாற்றினார்னு சொல்ல அவ்வளோ பேர் சம்பந்தமூர்த்திகளை வணங்க அவனும் எழுந்து வணங்கினான். தொழுதனர் துதி செய்து ஆர்வத்து அழுந்தினர் கன்னி அன்னமனையவள் இன்பத் தீந்தேன் பொழிந்து ஒரு புறத்தே கஞ்சம் பூத்ததோர் கொம்பின் நின்றாள். அழுதுன்றிருந்த பொண்ணு அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்ணில் வழிஞ்ச அழுக நிற்கலை. ஆனால் உதட்டில் சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு சந்தோஷம், ஆனந்தம். விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். அவளும் நமஸ்காரம் பண்ணா, அவரும் நமஸ்காரம் பண்ணார், தனித்தனியாகவே. அப்போ அவளோட அன்பை பார்க்குறார். கற்பின் நிலையை பார்த்தாருங்கிற. திருமணம் ஆகலை, ஆனால் விலகி இருக்கணுங்கிறது அவளுக்கு தெரிகிறது. ஆனால் மனசில் அப்படி ஒரு பிரேமம் அவளுக்கு இருக்குது. எப்படி கதறி அழுதா அந்த பொண்ணு. இப்போ அவன் பொழைச்சுட்டான்னு ஒன்று எப்படி சிரிக்கிறா, இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்னு பார்த்துட்டு, அப்பா மனைவிங்கிறவள் இன்ப துன்பத்தில் பங்கு கொண்டு வாழ வேண்டியவள். இப்போ நீ பொழைச்சுட்டேன்னு உடனே பொழைச்சிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கிட்ட வந்து உன்னை தடவி கொடுக்க அவளால் முடியாது. நீ போயிட்ட, உனக்கு அது தெரியாது. அப்போ கதறி அழுதா, ஆனால் உன் மேலே படாமல் தள்ளி நின்று அழுதா. அவளை கஷ்டப்படுத்தாதே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு. நீங்கள் பெரியவா சொல்கிறேள், நான் மறுக்கக்கூடாது. ஆனால் சாஸ்திர சம்பிரதாயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்படாது. அவன் சொல்கிறாது. பிரம்மதேவன் 4 வர்ணங்களை உண்டாக்கி இது இப்படி இப்படி இருக்கணும்னு நியமிச்சிருக்காருன்னு சொல்லுவா. அதில் மற்ற 3 வர்ணத்தவர்களும் சரியாக நடக்கிறத ஊர்ஜிதம் பண்ணக்கூடியது யார்? அந்தணர்கள் தான். அவள் தான் வழிகாட்டணும். அதனால் அந்த தலைமை பொறுப்பில் நீங்கள் இருக்கீள். சாட்சி இல்லாமல் நான் அப்படி கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கள் சொந்தக்காரன் யாருமே இல்லை, அவள் அப்பா அம்மாவும் போயிட்டா. நான் இதுக்கு தான் வந்திருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரியும். அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் எடுத்து நான் சொன்னால் ஊர் சம்மதிக்காது. சாட்சி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கப்படாது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிடுது யாருக்கும் தெரியப்படாதுங்கிற காலம். சாட்சி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கப்படாதுன்னு ஒரு காலம் இருந்தது. ஞானசம்பந்தமூர்த்தி சொல்கிறார், இவாளெல்லாம் விசாரித்தேன். அவள் பிறந்த போதே உனக்கு நிச்சயம் பண்ணிட்டாளாம். அதனால் அவள் உறவுகாரர்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ஓலை எழுதினதுனால உங்கள் சொந்தக்காரர்களுக்கு தெரிஞ்சு போயிடுத்தேன். தெரியாமல் நடக்கிற விஷயம் இல்லை. சாட்சி இல்லைன்னு நீ சொல்லிட்டே இல்லையா, அதுக்கு நான் சொல்கிறேன், சாட்சி கேட்டுக்கோ. சுவாமியே இருக்க, அவரே சாட்சி. அடுத்தது என்ன, நீ ஜடம்னு நினைக்கிறியே, இந்த கிணறு இந்த வன்னி மரம் கூட உனக்கு சாட்சி வரும், கவலைப்படாது. எல்லாத்தையும் ஈஸ்வரன் தான் நிறைஞ்சிருக்கார். நான் இருக்கேன், பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பேச முடியல. அவர் வார்த்தையை தட்டாதபடிக்கு கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் தம்பதியாக நமஸ்காரம் பண்ணுறா. மாசரு மனத்தான் காழி வள்ளலை பணிந்து நீரே தேசிகர் குரவர் நட்டோர் தெய்வமும் கிளையும் என்ன பேசியவாறே வேள்வி பற்றியால்
வேட்ட பாசிழையோடு தாழ்ந்து விடை கொடு பரவி போனான். நீங்கள் மகாத்மா, நீங்கள் குரு, அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்க முடியாது. குரு இருந்துட்டா அம்மா அப்பா தோழன் உறவுகாரம் எல்லாம் குரு தான். அவன் சொல்கிறான், தேசிகர் குரவர் நட்டோர் தெய்வமும் கிளையும் அவ்வளவு நீங்கள் தான் இல்லையா? தொமேவ சர்வம் மம தேவ தேவான், எல்லாம் நீங்களாகவே இருக்கள். அதனால் உங்கள் ஆக்ஞையினால் முறைப்படி ஊரே கூடி போயிடுத்து இல்லையோ. இப்போ அந்த ஊரில் ஒரு 4 பேர் இருந்திருப்பா, வேதம் தெரிஞ்சவா, அவளை வச்சு என்ன போட்டிருக்கார், வேள்வி பெற்றியால்னு போட்டிருக்கார். அந்த அவசர கதி கல்யாணம் கூட மாலை மாற்றிக்கிற கல்யாணம் இல்லையா? எங்கேயோ ஒரு மரத்தடியில் ஒரு தாலி இருக்கும், அதை எடுத்து அப்படியே கட்டுறது, அதெல்லாம் கிடையாது. வேள்வி பெற்றியால் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டான். அங்கே இருந்து வள்ளம் ஆசீர்வாதம் பண்ணால் சம்பந்த மூர்த்திகள் அனுகிரகம் பண்ணினார். அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஏவலர் தோழிகள்லாம் புடைசூழ புது மனைவியோட மதுரைக்கு வந்தான். கோபம் இருந்திருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. மூத்த மனைவிக்கு காட்டிக்கலை, எனக்கு ஏதோ இப்படி பூந்துட்டாப்பார்னு ஒரு கோபம் இருந்திருக்கும். காட்டிக்கலை. வாங்கோன்னு ஆரத்தி கரைச்சேன்னா போகும்போதே அந்த ஓலை வந்துடுத்துங்கனால தெரியும், இதுதான் தெரியும். சரி, பொண்ணு மட்டும்தான் வந்துதான், சொத்து பத்து வந்துதான்னு விசாரிச்சுட்டான். சொத்து பத்தெல்லாம் வந்துடுத்து. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், வீட்டில் 10 பேர் சாப்பிட்றா, இவ்வளோ இருந்துட்டு போட்டோம். 2 மனைவிகளோட குபேர சம்பத்தோட சௌக்கியமாக இருந்தான்னு சொல்ல. 2 பேருக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தது. அவளுக்கு ஏற்கனவே 1-2 குழந்தைகள் உண்டு, இவளுக்கு ஒரு புள்ள பிறந்தது. அவன் மேலே மேலே வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணிட்டு தினம் சுவாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு பக்தியோடு இருந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற பிஸ்னஸ் மேன். அதனால் அடிக்கடி வீட்டில் இருக்க மாட்டான், ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாள். அப்படியே வெளியில் போயிருக்கான் ஒரு சமயம். மூத்தா பசங்கள்லாம் கொஞ்சம் மூர்க்காளாக இருந்தாலும், முரட்டுத்தனமான பசங்கள்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் 4 பசங்க இருந்ததுன்னா உன்னோட ஒன்று விளையாடும்போது சண்டை போடும், அடிச்சுக்கும். இது எல்லா வீட்டையும் நடக்கிறது தான், புதுசு இல்லை. அவள் சுபாவமே கொஞ்சம் மூர்க்க குணமாகவும் இருந்திருக்கு. விளையாடின்னு இருக்கிறத இளையாளோட பையனை மூத்தா பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க. அவன் ஓன்னு வந்து அம்மாட்ட அழறான். அவன் பக்கம் தப்பு இல்லாமல் அடி வாங்கிட்டான்னு தெரிஞ்சவனும் ஒரு தாயார் சும்மா இருப்பாளா? எல்லா வீட்லையும் நடக்கிறது. என் பிள்ளை ஏண்டா அடிச்சிங்க அப்படின்னு போய் கேட்பா. உங்கள் பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பசங்க சொல்லுவா. எல்லா காலனிலையும் நடக்கிறதா அது. இவன் வந்து ஏண்டா அப்படி அடிச்சு விட்டாள் என் பையனை அப்படின்னு சொல்லி, பெரிய பசங்களாக இருக்கிற இடத்துல உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லை. சின்ன பையன் அவனை போய் அப்படி அடிக்கலாமா? கொஞ்சம் காயம் வராப்பில் அடிச்சிருக்கா போல இருக்கு. அதனால் கடுமையாக விஷா கண்டிச்சுட்டே இருக்கிறத பெரியவ வந்துவிட்டான். வீட்டுக்காரர் ஊரில் இல்லை, இதான் சந்தர்ப்பம். மனசில் அத்தனை நாளாக இருந்த வெஞ்சன்ஸ் பூரா வார்த்தையாக வந்துடுது. ஏண்டி தெருவில் போகிறவளே, எங்கே இருந்தோ வந்து என் வீட்டில் வந்து உட்காந்துண்டு அவர் பொண்டாட்டின்னு சொந்தம் கொண்டாடின்னு இருக்க, கல்யாணமே நடக்கலையேடி உனக்கு. கல்யாணமே நடக்காமல் நீ வீட்டில் வந்து இருந்துட்டுருக்க. அது என்ன தாலியோ எவன் கட்டினானோ, யார் பார்த்தா அவன் கல்யாணத்தை? ஊரறிய தானே கல்யாணம் நடக்கணும், அதானே முறை. ஓலை வந்தது இங்கேருந்து கிளம்பி போகிறதையே நீ வரப்போறேன்னு தெரியும். அப்படிங்கிறத முறையாக அந்த கல்யாணம் நடக்கலைங்கிறது அதில் ஏதோ தில்லுமுல் இருக்குன்னு தெரியறது. இதில் உனக்கு ஒரு குழந்தை வேறு, இதில் என் குழந்தைங்களோட ஏட்டி போட்டி வேறு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு இவ்வளவு பெருமிதம், ஒரு இருமாப்பெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? நீ எனக்கு சமமா? நீ நான் முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ, நீ தெருவோடு போனவ, உனக்கு இழுத்துன்னு வந்திருக்கார் அவர். ஏதோ வீட்டில் இருந்து சோத்தை தின்னுட்டு போவியா அப்படின்னு வாயில் வந்தபடி திட்டுறான். முறைகட்டவளை அப்படிலாம் திட்டுறான். அவளுக்கு வேதனை தாங்க முடியல. இல்லைம்மா, சாட்சியோடு தான் பண்ணிட்டா. என்ன சாட்சி? எத்தனை பேர் வந்தா? உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவா 4 பேர் இருந்து சாட்சியை சொன்னால் அந்த சாட்சி செல்லுமா? வேலைக்கு ஓனான் சாட்சிங்கிறார். இல்லை, பரமேஸ்வரன் திருப்பரம்பயத்தில் இருக்கிற சுவாமி சாட்சி, அங்கே இருக்கிற வன்னியமன சாட்சி, கிணறு சாட்சி. ஆஹா, பிரமாதமான சாட்சி. உன் கல்யாணமே ஒரு ஃப்ராடு, சாட்சியும் ஃப்ராடுங்கிறா.
எழுந்து வர முடியாத ஒரு சாட்சியை சாட்சின்னு சொல்லுவியா நீ? நான் திருப்புறம் போய் அந்த லிங்கத்திட்டையும் கணத்துக்கிட்டையும் வன்னி மரத்தையும் கேட்கணுமா அவனை கல்யாணம் ஆச்சான்னு? எப்படி நம்புறது? சாட்சின்னா கூப்பிட்டா வரணுமா இல்லையா? நிஜமாவே திருப்பதி பெருமாளோட பக்தனோத்தான் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருந்தான். ஆந்திராவில், காக்கிநாடாவில் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்தது. அந்த பணத்தை கடன் வாங்கின போது ப்ரோ நோட்டு வாங்கி இது பண்ணான். திருப்பி கொடுக்கும்போது நான் அப்புறம் கொடுத்து விட்றேன் ப்ரோ நோட்டுன்னு சொல்லிட்டான். அந்த ஆள் கொடுக்கலை. கடைசியில் கொடுக்கவே இல்லை கடனைன்னு சொல்லிட்டு நான் மிரட்டி விட்டேன். இல்லையே கொடுத்தேனேங்கிறான். யாருமே இல்லை, கொடுத்தவன் வாங்கினவன் மட்டும்தான் இருக்கான். யாரும் சாட்சி இல்லை. அவன் எப்படி சாட்சிக்கு எழுத்து போட்டு ப்ரோ நோட்டு வாங்கிட்டானோ அது மாதிரி இவன் வாங்கிக்க விட்டுட்டான். கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட்டான். எனக்கு இத்தனை ரூபா தரணும் ஏமாற்றி விட்டான்னுட்டான். இவன் நடுங்கி போயிட்டான். என்னால் பணம் பெறட்ட முடியாது இனிமேங்கிறான். ஜட்ஜு கேட்குறார், யார் சாட்சி, ஹூ இஸ் த விட்னஸ் கேட்குறார் வெள்ளக்கார ஜட்ஜு. திருப்பதி சீனிவாச பெருமாள் தான் எனக்கு சாட்சின்னா. கேன் யூ கால் ஹிம் அப்படிங்கிறார். எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறா. பெருமாள் எங்கேருந்து வருவார்னா அவன் அங்கே கோர்ட்டில் கதறினானா, சீனிவாசா கோவிந்தா உன்னை தவிர எனக்கு கதி இல்லையே, என்னை ஏமாத்துறானே, என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே சாட்சி கூண்டில் ஒரு ஜோதி தெரிஞ்சுதான் பெருமாள் சாட்சி சொன்னார்னா இது கவர்மெண்ட் கெசட்டில் இருக்குங்கிறான். காக்கிநாடா கோர்ட்டில் சாட்சி சொன்ன சரித்திரம்னு சர்ச் பண்ணினா உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு சம்பவம் தர்மபுரியில் ஒரு பெருமாள் கோவிலில் போய் பார்த்தேன். இதே சம்பவம் இங்கே நடந்திருக்குன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி ஒருத்தன் ஏமாத்திட்டு அவனை பணம் கொடுத்தவனை ஏக்கும்போது பெருமாள் சாட்சி சொன்ன பெருமாள் அந்த கோவிலே இருக்கார். அந்த பெருமாள் சரித்திரமே அங்கே எழுதி போட்டிருக்கா. தர்மபுரியில் நான் பார்த்தேன். ஹனும ஜெயந்தி அன்னைக்கு போயிருந்தேன். திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு நம்பினா சாமி காப்பாற்றுமே. இவ அவளோட வார்த்தையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அழுது அன்னைக்கு அன்னபானம் எடுத்துக்கல. சாப்பாடு செல்லுமா, குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆகாரம் கொடுத்தா, அதுவும் சரியாக சாப்பிடல. ராத்திரி பூரா அழுதா. வீட்டுக்காரர் இல்லை, அவர்கிட்ட சொல்லி அழுறதுக்கு அவர் இல்லை. மறுநாள் காத்தால எழுந்திருந்த உடனேயே நேர கோவிலுக்கு ஓடி போயிட்டான். சாமி சன்னிதானத்தில் கதறாளாம். தாதை தாயிறந்த அன்றே தமிழா இங்கு போந்த பேதையேற்கு ஆறுண்டு ஐயா. அம்மா அப்பாவை இழந்து அனாதையாக நிற்கிறேனே, எனக்கு வேற யார் இருக்கா? பேதுரும் வணிகர்க்கு அன்று மாதுலனாகி ஞாதி வழக்கறுத்து உரிமை இந்த நாதனே. மாமனாக சாட்சி சொன்ன படலம்னு ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் சொத்தெல்லாம் சொந்தக்கார கபடிகாரம் மன்னிக்க பார்க்கறத இறந்து போனான்னு சொல்லப்பட்ட மாமன் வடிவத்தில் சொக்கநாதரே வர்றார். கோர்ட்டில் சாட்சி சொல்கிறார். உறவுகார ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறார். இவன் போயிட்டான்னு நினச்சோமே, எங்கேருந்து வந்தான்னு எல்லாரும் யோசிக்கிறா. ஞாபகம் வர்றதுக்காக தற்காலத்து பாடல் ஒன்று சொல்கிறேன். அப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி சுவாமி மாமனாக சாட்சி சொன்ன அந்த சரித்திரத்தை சொல்றா. மாதுலனாகி ஞாதி வழக்கறுத்து உரிமை இந்த நாதனே. ஏதிராழ்வாய் நகையினில் காத்தே என்றாள். அவ என்ன வாயில இப்படி பேசுறாளே, சிரிக்கிறாளே, என்னை காப்பாத்து அப்படின்னு கதர்றா. அந்தனை கணவன் வேட்ட இடத்தினில் அதற்கு சான்றாய் நின்ற பைந்தருவும் நீயும் கிணறும் அந்நிலைய இங்கும் இன்று எதிராள் வாய்நகை துடைத்து என்னை காவாயேல் பொன்றுவல் என்றாள். கற்பின் புகழினை நிறுத்த வந்தாள். அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகும்போது சாட்சி நீங்கள் 3 பேர்னு சம்பந்தமூர்த்தி சொன்னார். அப்படி நீங்கள் லிங்க ரூபமாக இருந்தாள். கோவில் கிணறு வன்னி மரம்னு சொல்ல மாட்டேன், அதுவும் நீங்கள் தான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும். இந்த கோவிலில் இப்போ மதுரை கோவிலுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் பிராணனை விட்டுடுவேன்னு கதறாளாம்.
அல்லலுற்று அழுங்கி நின்றாள் பரிவு கண்டு அந் தன் கூடல் எல்லையில் கருணை மூர்த்தி அருளினான். எவரும் காணத் தொல்லையின்படியே அந்நாள் சொல்லிய கரிகண் மூன்றும் ஒல்லை வந்திருத்த கோவில் உத்தர குணபால் எல்லை. அலருக்கு கோவிலை கூடி போயிடுத்த. என்னதுன்னு அதான்ப்பா அந்த வீட்டு சமாச்சாரம். கல்யாணம் பண்ணி வந்துவிட்டான், ஏதோ சாட்சி கிணறு மரம்ங்கிறா, ஒன்றும் புரியல, பொண்டாட்டி கத்தரா. இது எப்போவோ நடந்திருக்க வேண்டியது, உடனே கழிச்சு நடக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே பாபா பேசிக்கிறா. இத்தனை பேர் பார்க்கும்படியாக அவளுக்கு மட்டும் இல்லை தரிசனம். எவரும் காண அங்கே எப்படி இருந்ததோ தொல்லையின்படியே அந்நாள் சொல்லிய கரிகண் மூன்றும் சாட்சி மூன்றும் ஒல்லை வந்து இருத்த கோவில் உத்தர குணபால் எல்லை. வடகிழக்கு திசையில் அது மூணும் தரிசனம் கொடுக்கறது. அத்தனை பேர் பிரமிச்சு போயிட்டா. தினந்தான கோவிலுக்கு வரமே, இது மூணு இங்கே கிடையவே கிடையாது, வந்திருக்கேன். ஆச்சரியப்படுறா. சந்தோஷப்பட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பகவானே கருணாமூர்த்தியை நான் உங்களை கோச்சின்னு பேசிவிட்டேனே, தப்பு தான், என்ன பண்ணுறது, அபலை கதி இல்லை, வீட்டுக்காரரும் ஊரில் இல்லை. அப்போ தான் வரார் ஊர்லேருந்து. வழியில் பார்க்குறோன்னு சொன்னால், ஏன் கேட்குறப்ப கோவிலுக்கு போக ஒரே அமக்கெல்லாம் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். மூத்தா வந்து இளையாளை திட்டுவிட்டா, ஏதோ குழந்தைகள் சண்டை பெரியவா சண்டையாக போயிடுத்து. நிறைய வீட்டில் தான் நடக்கிறது. குழந்தைகள் சண்டை வரும், சாக்லேட்டுக்கு பிஸ்கட்டுக்கு சண்டை வந்து ஃபேமிலியே ரெண்டாக போயிடும். அது விஷயம், அது சாக்லேட்டு பிஸ்கட்டும் இல்லை, அத்தனை நாளாக உள்ளுக்குள்ளே இருந்த க்ஷாத்திரம் வெளியில் வர்றதுக்கு அது ஒரு அவுட்லெட். அவ்வளோதான். யோசித்து பார்த்தா எவ்வளோ அபத்தம் தெரியுமா இல்லையா? என்னத்தை கட்டின்னு போகிறோம்? ஒன்றும் இல்லை, இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லையா? அதுதானே மனுஷ வாழ்க்கை. தன்னோட பார்டருக்கு வந்தால் ஒரு நாய் உருமுமே, அப்படி மனுஷனும் உரிமினான்னா என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதோட பார்டருக்குள்ளே இன்னொரு நாயை பார்த்தா உடனே ஒருன்னு கத்த ஆரம்பிச்சிடும். அப்படியா மனுஷன் இருப்பான்? விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி வாழறது தானே மனுஷ வாழ்க்கை. இது மாதிரி தகராறு ஆகிடுத்து. இளையா வந்து கோவிலில் அழுதுருக்கா, மூத்தாள் சாட்சி என்னன்னு கேட்டிருக்கா. பாரு அமக்களை நடக்கிறது. வந்து பார்த்தா அங்கே திருப்புறம்பியத்தில் இருக்கிற மூணு இங்கே இருக்குது. அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறா, சிவசிவான் சிவசிவான். இவன் ஓடுறா வீட்டுக்கு போய், வீட்டுக்காரர் வந்துட்டார் இல்லையா, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணலை. இப்போ சாட்சி வந்துடுத்து. மூத்தாளை கூப்பிட்றா, இங்கே வா வந்து பாரு, சாட்சி கேட்டியே, சொக்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கே, மீனாட்சி கோயிலுக்கு வந்திருக்கே, இந்த காட்சி பார்த்துருக்கே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அவ்விடத்து தருவும் நீரும் அன்று போல் இன்றும் சான்றாய். அன்னைக்கு காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுத்துன்னு இல்லை, இன்னைக்கும் இருக்குங்கிற. இன்னைக்கு போனாலும் அந்த மூணும் அங்கே இருக்கு. அவ்விடத்து தருவும் நீரும் அன்று போல் இன்றும் சான்றாய். இவ்விடைப்பட்டல் என்ன அதிசயம். எவர்க்கும் தேரா தெய்வமும் எளிவந்து அங்கை கனியன திருவின் நன்னாள். கை வசப்பட்டதென்றால் கற்பினுக்கு அரிது ஏதம்மா. எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னா, இது அதிசயம் இல்லை அப்படிங்கிறார். என்ன, தேவர்களுக்கும் அறியவனான பகவான் ஒரு சௌலபிய மூர்த்தியாக எளிமையாக வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த பதிவிரதைக்கு வசப்பட்டாருங்கிறார். பதிவிரதை உத்தமி, நேர்மையானவள். அவளோட நேர்மைக்கு ஞான சம்பந்த மூர்த்தி பண்ணின அனுகிரகம், அந்த அனுகிரகத்துக்கு சுவாமி வசப்பட்டு தானே ஆகணும் இல்லையா? அதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ஆச்சரியப்பட, இவ வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிறான் மூத்தவ. உடனே ஜனங்கள்லாம் பார்த்தா, யாரையாவது வச்சுட்டே இருக்கணும். சில பேருக்கு அது ஒரு ஹாபி, வாய் அரிக்கும் அவளுக்கு, யாரையாவது திட்டிகிட்டே இருக்கணும். காத்தாலும் ஏந்து சாயந்தரம் மட்டுக்கும் பாலிடிக்ஸில் இருக்கிறவாளை திட்டுவா, திருவிழா போகிறவாளை திட்டுவா, எங்கேயாவது திட்டிகிட்டே இருப்பாள். ஒருத்தர் ட்ரெயினில் உட்காந்துக்கார், பக்கத்தில் ட்ரெயின் கத்துறது, வேறு வேலையில் பார் அப்படிங்கிற. அவன் என்ன பண்ணுவான், அவன் வேலையை அவன் பண்ணுறான். எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது, கோச்சிக்கிறது. ஜனங்கள்லாம் என்ன பண்ணா, ஏண்டி நீ இப்படி வச்சு அவளை எப்படியெல்லாம் பேசின, தாறுமாறாக பேசின. பேசுறதுன்னா அன்றைக்கி ஆரத்தி எடுத்தி அன்றைக்கி சொல்லியிருக்கணும். சொத்தெல்லாம் வருதோ இல்லையா, வாய முடின்னு இருந்து விட்டேன். இப்போ அவள் குழந்தைகள் அடித்தான்னு சின்ன குழந்தைகள் சண்டை பெரியவாளாக இருந்து அழகாக சமாதானம் பண்ணி வைக்காமல் சாக்கு வச்சுன்னு வீட்டுக்காரன் ஊரில் இல்லைன்னுட்டு கல்யாணம் நடந்ததே பொய், சாட்சியெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டியே, இப்போ பாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிற
அப்படின்னு எல்லாரும் ஊர் திட்டுறது. அவன் தலை குனிஞ்சுண்டா ஆம்படியானா அங்கே வந்துவிட்டானா அவனுக்கு அது பொறுக்கலை. என்ன பண்ணா, உன்னை தள்ளி வச்சு விட்டேன்னுட்டான். அவளை யாரோன்னு கேட்டியோ இல்லையோ, நீ இனிமேல் எனக்கு யாரோ, நீ எங்கே வேணா போ, உனக்கு சேர வேண்டிய பணம் காசு கொடுத்துறேன், இனிமேல் எம்ஜி முழிக்காது, அவளோட நான் வாழ்ந்துக்கிறேன். என்ன இவன் அங்கேருந்து வந்து ஆத்துக்கார காலை விழுந்து சொல்லாதீங்க, நான் சத்தியமாக உங்களை கல்யாணம் பண்ணின்றது உண்மைங்கிறத உலகம் தெரியறதுக்கு காரணமானவள் இவ தான் இல்லையா? இவன் மூலமாக இந்த லீலை நடத்தணும்னு சுவாமி தீர்மானம் பண்ணியிருக்கார். கல்யாணம் ஆக வேண்டிய தருணத்தில் அம்மா அப்பாவை இழந்த அநாதனா, எனக்கு கதி யாரு? என் மூத்தா தான். ஆனால் நீ அப்படி சொல்லக்கூடாது, இனிமே அவள் ஒழுங்காக இருப்பான்னு சொல்லலை. என்ன சொல்கிறா, அவளோடு அவள் மனசு வருத்தப்படாதபடி ஒத்துமையாக நான் இருப்பேங்கிறான். குணவதி இல்லையா? அதுதான் சாமி வந்தார். சாமி ஒருத்தருக்காக கிளம்பி ஒரு ஊர்லேருந்து வராருன்னா சாதாரண விஷயமா? அவ்வளோ நல்ல பொண்ணு அவன். நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம், நீங்கள் எங்களால் உங்களுக்கு எந்த கவலையும் வராது, குழந்தைகளுக்குள்ளே சண்டை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ மனசில் இருந்தது அவளும் சொல்லிவிட்டா. இப்போ சொன்னதுனால என்ன ஆகிடுத்து, திருப்புறம்பயத்தில் இருக்கிற சுவாமி இங்கே வந்துவிட்டார், அவ்வளோ பேர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் இங்கே ஏற்றுண்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்ல, 2 மனைவிகளோடு குழந்தைகளோடையும் கோவிலுக்குள்ளே போய் சுவாமியை வணங்கி மீனாட்சியை வணங்கி, திருப்புறம்பயம் சாட்சிநாதர் இங்கே இருக்கார், அவருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, இத்தனைக்கும் காரணமான குருநாதர் ஞானசம்பந்த மூர்த்தியை இங்கேருந்தே நினச்சிண்டு மனைவிகளோட மக்களோட சிவபக்தியோடு செல்வத்தோடு சௌக்கியமாக வாழ்ந்தான் அப்படின்னு இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்ண. இது 64வது லீலைங்கிறதுனால இந்த சரித்திரத்தை அகஸ்தியர் இப்படி முடிக்கிறார் அப்படின்னு அகஸ்தியர்கிட்ட வந்துட்டார் பரஞ்சோதி விருப்பம். ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஹாலாசி மகாத்மியம்ங்கிறதுலேருந்து தான் இந்த திருவிளையாடு புராணம் எழுதப்பட்டிருக்கு. அம்பாள் மீனாட்சி ஆக்ஞை பண்ணி அதனால் எழுதப்பட்டிருக்கு. அதில் சுப்பிரமணிய சுவாமிகிட்டேருந்தே தான் தெரிந்து கொண்ட மதுரையோட மகாத்மியத்தை ரிஷிகளுக்கு அகஸ்தியர் சொல்கிறாருன்னு தான் கதை ஆரம்பிக்கிறது. அதனால தான் அவருக்கு பொதிகை முனி, தமிழ் முனின்லாம் பேர். பாண்டிய நாட்டுக்கு அவர் தான் குரு. அகஸ்தியர் சொல்கிறார், பொன்னவிர் கமலம் பூத்த பொய்கை சூழ் ஆலவாயம் முன்னவன் விளையாட்டு எல்லை கண்டு யார் மொழிய வல்லார். பொத்தாமரை குளத்தில் குளக்கரையில் இருக்கக்கூடிய ஆலவாயம் அண்ணல் அவருடைய விளையாட்டு இவ்வளவுதானான்னு நீங்கள் கேட்காதீங்க. அவங்க அதுக்கு பார்டர் கட்ட முடியாது, எல்லை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். என்ன இதுக்கப்புறம் அவர் லீலை பண்ணலேன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பக்தாள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்குமோ நடந்திருக்குங்கிறது டெஃபினட்டு நமக்கு தெரிய வரலையே தவிர, மகான்களோட அனுகிரகம் சுவாமியோட அனுகிரகங்கிறது ஒரு சம்பவத்தோட ஒரு காலத்தோட நின்று போகிறதில்லை. இன்னமும் அளவில் என்ப லிமிட்லெஸ்னுட்டார், அளவில்லாதது சுவாமியோட லீலை. எம் குருநாத சுவாமி சொன்னவாறு உங்களுக்கு எண் எண் காதையும் சொன்னேன். என் குருநாதனான முருகப்பெருமான் சொன்னபடி எண் எண் 8 8 64 64 லீலையும் நான் சொல்லியிருக்கேன் என் குருநாதர் சொன்னதை. என்று தென்மலை இருந்த மாதவத்தோன் இன்னருள் குரு பரல் தன்னையும் அன்று அவன் திருவாய் மலர்ந்த வாசகம் அருள் கனிந்து ஒழுக உள்ளடக்கி தென் தமிழ் ஆலவாய் தனிப்பதியை சென்னிமேல் 12 உம்பர் ஒன்ற வைத்து இமையா அங்கையற்கண்ணி உடன் உரை ஒருவனை நினைந்தான். தென் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய மா தவத்தோன் மகா தபஸ்வியான அகஸ்திய முனிவர் அம்மையப்பனான சுவாமியும் அம்பாளையும் தன்னுடைய குருநாதனான முருகப்பெருமானையும் முருகப்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய ஆலாசிய மகாத்மியத்தையும் நினைச்சுண்டு சிவபெருமான் சொன்னதாகவே நம்ம ஒரு படலத்தில் பார்த்துருக்கோம். சிரசுக்கு மேலே 12 அங்குலம் இருக்கக்கூடிய துவாதசாந்த பெருவழின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஹாலாசியம்னு பேருன்னு சொல்கிறார் சுவாமி. அதனால் இருக்கிற க்ஷேத்திரங்கள்லாம் ரொம்ப உசந்ததாக விராடு புருஷனே
ஒரு க்ஷேத்திரத்தில் உள்ளதையும் தன் அங்கமாக வச்சுருக்கான்னு அந்த விராட்டு புருஷனுடைய சிரசுக்கு மேலே 12 அங்குலம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதுரையம்பதிங்கிறதுனால தான் சிரசுக்கு மேலே கையை வச்சு கும்பிட்றா இல்லையா, இப்படி கும்பிடுவாள் 2 கையும் தூக்கி. அப்படி அந்த பரமேஸ்வரனை நினைத்து கொண்டு 2 கையும் சிரசு மேலே வச்சு வணங்கி, அங்கையர் கண்ணி உடனுரை ஒருவன்னு சொல்லலை, இமையா அங்கையர் கண்ணின்னு ஒரு வார்த்தை போட்டார். அம்மாக்கு ஏன் மீனாட்சின்னு பேருன்னா, மீன் கண்ணால் பார்த்தே தன்னோட மீன் குஞ்சுகளுக்கு போஷாக்கு கொடுத்துரும். அம்பாள் கண்ணால் பார்த்தே நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவா. கட்டாட்சமே போரும். கண் அப்படி கொட்டினா அந்த நேரத்தில் ஒரு குழந்தை வந்துன்னா அது அனுகிரகம் பண்ண முடியாமல் போயிடுமா. அக்கா இமையா அங்கையர் கண்ணியா, அந்த கண்ணு கொட்டவே கொட்டாதான் அவளுக்கு, பார்த்துட்டே இருக்க அத்தனை பேரையும் அவளுடைய உடனுரை நாதனான சொக்கநாத பெருமானை நினச்சிண்டார். சிவபெருமானோட திருவிளையாடல்கள்லாம் சொல்லிட்டு அந்த ஆனந்தத்தில் அப்படியே பரவசமாயிட்டார் அகஸ்தியர். பரவசம் அடைந்து வழி கவர்ந்துண்ணும் பழிப்புல வேடர் போய் ஒளிப்ப இருள் வெளி கடந்து, காசு பணத்தோட யாத்திரையா போற வாழ்ட்டேந்து அதை கவர்ந்து கொள்ளக்கூடிய வேடர்கள் போல எவ்வளவோ புண்ணியம் பண்ணி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது, நம்ம கர்மா அனுஷ்டானங்கள் குல தர்மங்கள் சத்சங்கம் தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் வழி தவறி பாபியா போயிடுறான்னு இதனால அப்படிங்கிறார் அவர். பொறி புலன்கள்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள் ஆகிய கள்வர் வேடவர்கள்ங்கிற இந்த திருட்டு வேடர்கள் வழிப்பறி பண்ணுறாப்புல எத்தனையோ பேர் சொல்லுவா, எங்கள் அப்பா அம்மாலாம் நல்ல தெய்வ பக்தியோடு இருந்தா, நான் தான் குட்டிச்சுவராக போயிட்டேன். யார் ஒன்று போச்சேன்னா இல்லையா, எங்கள் தாத்தாலாம் யஜ்யம் பண்ணவா, எங்கள் அப்பாலாம் வைதிகர் அக்னிஹோத்ரி, நீ என்ன பண்ணுற, நான் சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்கேங்க. சீரழிஞ்சதுக்கு யார் காரணம்? இவர் காரணத்தை சொல்றார். வழி கவர்ந்துண்ணும் பழிப்புல வேடர் போய் ஒளிப்ப இருள் வெளி கடந்து. அந்த அஜ்ஞானம் நீங்கிடுத்துன்னா நிஜமாவே அபிவாதி எதுக்கு சொல்றோம்னா, இப்பேற்பட்ட குலத்தில் நான் பிறந்தேன்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதுக்கு, அடுத்த வாழ்க்கை சொல்றதுக்காக இல்லை. இப்பேற்பட்ட ரிஷி பரம்பரையில் இந்த குலத்தில் பிறந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நான் இருந்துட்டுருக்கேன்னு நம்ம நினச்சிருந்தா தான் என்னைக்காவது திருந்த முடியும் இல்லையா. நம்ம முன்னோர்களை நினச்சிக்கணும். 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பெரியவாள்லாம் எப்படி இருந்திருக்கா, நம்ம இப்படி காசும் பணமும் ஒரு லௌகீக வாழ்க்கையுமா தெய்வீகத்தோடு விலகிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துனா தான் பகவான் சத்சங்கத்தை கொடுப்பார் இல்லையா. வழி கவர்ந்துண்ணும் பழிப்புல வேடர் போய் ஒளிப்ப இருள் வெளி கடந்து திருவருள் வழி சென்று. சத்சங்கத்துக்கு வந்துட்டாலே இருள் வழி போயிடும், பாவம் போயிடும். எண்ணிலா சராச்சரம் அனைத்தும் புறையற நிறைந்து, சமஸ்த சராச்சரங்களையும் ஒரு இடம் இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய எண்ணிலா சராச்சரம் அனைத்தும் புறையற நிறைந்து காட்சி காண்பான் புதைபட தனித்த பூரணமாய். அழகான வார்த்தை. கோவிலுக்கு போய் சுவாமியை பார்க்குறோம், சுவாமி தரிசனம் கொடுக்குறார், நான் பார்க்குறவன், இது பார்வை இல்லையா. காட்சி காண்பான் காணப்படு பொருள். திருஷ்ய திருஷ்டு ரூபாய அப்படின்னு ஒரு நாமா உண்டு லலிதா சாஸ்திரம். 3மா எது இருக்கு? அவரே தான் இருக்கார். அவர் அங்கே உட்காந்துருக்கார் நினைக்கிறோம். அவர் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த கண்ணு வேலை செய்கிறது, இல்லைன்னா இந்த கண்ணு தெரியாது இல்லையா. இந்த கண்ணு பயன்படாது, இந்த காட்சிங்கிறது ஏற்படாது. அப்போ 3மாகவும் இருக்கிறவருங்கிறதுனால அந்த தரிசனம் எப்படி பண்ணணும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்தில் போய் நடராஜரை பார்த்தார். 5 பேரறிவும் கண்களே கொல அப்படின்னு உடம்பே கண்ணாகி சுவாமியை பார்த்து பார்ப்பவன் இல்லாது போகிற அளவுக்கு பார்த்துட்டார். பாகதா பாகனே தூரி சரோனியாங்கிற ஞானேஸ்வர மகாராஜ் சுவாமியை பண்டரிபுரத்தில் போய் பாண்டவனை பார்க்கும் பொழுது பார்த்து 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 பார்க்கிறவன் தன்னை இழக்கிற அளவுக்கு அந்த தரிசனம் இருக்கணுமா. படபடன்னு போய் கணத்தில் பண்ணி பட்டார்னு வெளியில் வந்துடுறோமே அப்படி இல்லையாமா, அனுபவிக்கணும்.
உள் வாங்கிக்கணுமா அந்த தரிசனம். அப்படி சொல்றார், காட்சி காண்பான் புதைபட தனித்த பூரணமாய் உரை உணர்விறந்த உண்மை ஆனந்த உணர்வினை உணர்வர உணர்ந்தான். என்ன அழகான வார்த்தை! எல்லாத்துக்கும் மேலான ஒரு பேர் உணர்வு, சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை, உண்மை ஆனந்தமான சச்சிதானந்த ஞானானந்த ஸ்வரூபத்தை, அந்த உணர்வை உணர்ந்தார். வேறு உணர்வுகள் இல்லாதபடி உணர்வர உணர்ந்தான். உணர்வினை உணர்வர உணர்ந்தான். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமும் இவர் தான் எழுதியிருக்கார், பரஞ்சோதி முனிவர். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துன்னு வருது இல்லையோ, அது மாதிரி வேற எதையும் பேசாதபடிக்கு மௌனத்தினால பேசினவரை வேறையும் நினைக்காமல் அவரையே நினைத்துங்கிறார். அந்த மாதிரி பகவானை நினைத்து நினைப்பவனும் இல்லாமல் போய், பகவான் உள்ள கண்டு காண்பவனும் இல்லாத போய், அந்த பேரானந்த நிலையில் எப்படி இருந்தோம்னு சொல்ல முடியாதுங்கிறார். அது எப்படி ஒரு அனுபவம்னா அது அனுபவிக்கிறவனுக்கு தெரியாமல் இருக்குமோன்னு கேட்டால், முழிச்சுன்னு இருக்கிறது நமக்கு நேர்ற அனுபவங்கள்லாம் நமக்கு தெரியறது. என்ன பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்துருக்கேன் சார், பார்த்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், இதை காப்பி குடிக்கிறேன், சாப்பிட்றேன், எல்லா அனுபவமும் தெரியறது. அனுபவிக்கும் போதே தெரியறது. நாங்கள் திருப்பி திருப்பி இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒன்று தான் நம்ம மண்டலம் ஏறும். நமக்கு தியானம் எல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச தியானம் 8 மணி நேரம். அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறா. அது ஒரு அனுபவம் தானே. நீ அனுபவிச்சியா இல்லையா? ஆனால் அனுபவிச்சா. நன்னா தூங்கினேன். தூங்கின போது உனக்கு தெரிஞ்சுதா தான் கேட்குறேன். நான் சாப்பிடுகிறேன், நான் காப்பி குடிக்கிறேன், நான் தூங்குறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் தூங்க முடியுமா? அப்போது எந்த உணர்வும் இல்லாத ஒரு உணர்வு நீ அனுபவிச்சியா இல்லையா? அதான் உணர்வினை உணர்வர உணர்தல். இது அல்பம். ஏன்னா அந்த சுகம் உனக்கு சுகத்தோடைய மிச்சம் உனக்கு தெரியறது. தியானத்தில் சுகம் என்ன? அனுபவிக்கும் போதே உணரும் போதே உணர்பவன் இல்லாமல் போகிற நிலை. அது எப்படி கிடைக்கும்னா, சத்சங்கத்தில் இருக்க இருக்க இருக்க. இப்போ ஒரு நல்ல கதை கேட்குறோம், அது தியானம்தான். ஒரு 2 மணி நேரம் உபன்யாசம் கேட்குறோன்னா 2 மணி நேரம் நம்ம சுவாமி நினைக்கிறோமோ இல்லையோ, வேறு வேண்டாத விஷயங்கள் நினைக்கலையோ இல்லையோ, எங்கே இருக்கோங்கிறது மறந்து போயிட்டோமோ இல்லையோ, அது தியானம்தான். அது அப்படியே டெவலப் ஆகி நாமஸ்மரணையில் வந்து பகவானோட ரூப தியானத்தில் வந்து பகவானோட கருணையால் அது ஒரு நாள் சித்திக்கும். அகஸ்தியர் எப்பேற்பட்ட தபஸ்வி, மகான் இல்லையா? அதனால பரவசமடைந்து உரை உணர்விறந்த உண்மை ஆனந்த உணர்வினை உணர்வர உணர்ந்த அப்படின்னு சொல்லி 64வது லீலையை பூர்த்தி பண்ணார் பரஞ்சோதி முனிவர். 64 லீலை சுவாமி பண்ணினதாக அவருக்கு சொல்லப்பட்டதை சொல்லிட்டார். படலம் என்னன்னா, இன்னும் ஒரு படலம் பாக்கி இருக்கு. என்ன? அர்ச்சனை படலம்னு ஒன்று வச்சிருக்கேன். அதில் சுவாமி லீலை ஒன்றும் இல்லை, லீலை ஆயிடுத்து, இதோட முடிஞ்சிடுது. திருவிளையாடு புராணம் இதோட பூர்த்தி ஆகிடுது. அர்ச்சனை படலத்தில் சுவாமியை பற்றி கேட்டுண்டே இருக்கிறவாளுக்கு போருன்னு தோணாது. சொல்கிறவாளுக்காவது போர் அடிக்குமான்னு, அவளுக்கும் அடிக்காது. அதுதான் நிஜமான சத்சங்கம் இல்லையா? ரொம்ப உடம்பு முடியாத அன்னைக்கு போய் உபன்யாசம் பண்ணால் டபுள் மடங்கு தெம்பு கிடைக்கும். அனுபவம் என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற ஹார்லிக்ஸ், போன்விட்டால் இல்லை, சத்சங்கமே ஊட்டம் நமக்கு. அதுவே ஊட்டம். எத்தனையோ உடம்பு முடியாத இருக்கிற இன்னைக்கு போக முடியுமா, கதை சொல்ல முடியுமான்னு இருக்கும். கதை சொல்லிட்டு வந்தால் திருப்பி பழைய மாதிரி ஆகிடுவோம். அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. இது சத்தியம் இல்லையா? அப்போது அவளுக்கும் மலுக்கலை, இவருக்கும் மலுக்கலை. அவள் இன்னும் சொல்லுங்கோங்கிறா. சுவாமி எத்தனை க்ஷேத்திரத்தில் இருக்கார், எந்தெந்த மகிமையோடு இருக்கார்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லா க்ஷேத்திரத்துக்கும் அவளை ஆகாச மார்க்கமாக கூட்டின்னு போய் மதுரையில் கொண்ட சொக்கநாதர் முன்னாடி நிறுத்துறார். கைலாசத்தில் தான் கதை சொல்கிறார். அதுலேருந்து மதுரை வரலும் இருக்கிற க்ஷேத்திரங்கள் பார்க்குறதாக நமக்கு ஒரு க்ஷேத்திர தரிசனம். யார் டூர் கூட்டின்னு போகிறா? அகஸ்தியர் கூட்டின்னு போகிறா. அகஸ்திய மகர்ஷியோடு சேர்ந்து யாத்திரை போய் சிவக்ஷேத்திரங்கள்லாம் பார்த்து திருவிளையாடு புராணம் பூர்த்தி ஆறுது. அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம பார்வதி பதையே
ஹர ஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம், சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம், மகா பெரியவா இளவளே சரணம்.